வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு படுவீழ்ச்சியை தழுவியது என்று சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் டெரிட்டரி காரணம் ஐடி அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் ஒரு ஷார்ப் டிக்ளைன் இன்னைக்கு எதிர்நோக்கியது. ஸோ மெயினாக வால் ஸ்ட்ரீட்லேயும் ஆசிய பங்கு சந்தைகள்லேயும் நடந்த டெக் செல் ஆஃப்னுடைய பிரதிபலிப்பு நமது சந்தைகள்லையும் இன்னைக்கு அதிகமாகவே இருந்தது. நிஃப்டி பார்த்தோன்னா நம்மளுடைய 50-day எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே டுடேஸ் லோ 25,472ங்கிறதுக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் 348 புள்ளிகள் குறைந்து 25,458.90 முடிவடைந்திருக்கிறது. இருந்தாலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு 13 புள்ளிகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. 13% மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த சிங்கிள் டே ரைஸ் அந்த வாலட்டிலிட்டி ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்றும் சொல்ல வேண்டும். அதேபோல் நிஃப்டி பேங்க்கும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 0.91% விழுந்திருக்கு. வீக்லி பேசிஸில் நிஃப்டி 50 பார்த்தோன்னா 0.87% லோவர் ஆகிருக்கு. ஸோ அது கம்ப்ளீட் இந்த கெயின் இந்த இன்ட்ரீம் இந்தியா யூஸ்டட் டீல் வந்ததில்லை, அந்த கேப் அப்போ கம்ப்ளீட்டாக இப்போ வைப் அவுட் பண்ணி நிற்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லைன் இண்டெக்ஸஸ்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஃபியர் ஆஃப் ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் அந்த நியர் டேர்ம் யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அதுலேயும் ஒரு மாதிரி ஒரு ட்விண்ட்லிங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால இந்த ஐடி செக்டார்லேயும் ஃபர்தராக ஒரு வீழ்ச்சி. அதனால தான் நம்மளுடைய நிஃப்டி ஐடியும் இன்றைக்கி ஒரு 1% மேலே விழுந்திருக்கு. இன்னைக்கு மெட்டல் ரியாலிட்டி அண்ட் எனர்ஜியும் ரொம்ப பெருசாக விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆல் த 11 கீ செக்டார்ஸும் இன்னைக்கு ரெட்டில் இருந்தது. பிராடர் இண்டெக்ஸஸும் ரெக்கார்டட் லோவில் தான் முடிந்திருப்பதை ரெக்கார்ட் பண்ணியுள்ளது. ஸோ அட்வான்சஸ் 1500, டிக்ளைன்ஸ் அட்வான்சஸ் 500, டிக்ளைன்ஸ் 1985. ஸோ மார்க்கெட் பிரெத் இஸ் ஆல்சோ இன் த நெகட்டிவ் மூவ் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஹிண்டால்கோ, இந்துஸ்தான் லீவர், எட்டர்னல், அதானி என்டர்பிரைசஸ், ஓஎன்ஜிசி இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். பஜாஜ் ஃபைனான்ஸ், ஏஷியர் மோட்டார், எஸ்பிஐ லைஃப், எஸ்பிஐ, சிப்லா இவையெல்லாம் ஏறிய பங்குகள். மார்க்கெட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னைக்கு நிறுத்தி வச்சது என்று சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா 1209 ரூபாய் அதிகரித்து 1,54,045 சில்வர் 6,939 அதிகரித்து 2,43,374 குருடாயில் 30 ரூபாய் குறைந்து 5,656 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் மெட்டல் ஸ்டாக்ஸ் அந்த செல்லிங் ப்ரெஷர்னால மெட்டல் இண்டெக்ஸும் பெரிய வீழ்ச்சி, அதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஸோ மேலும் இன்றைய தினம் 66 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டையும் 67 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டையும் தொட்டுள்ளது. அதுபோல் 44 பங்குகள் 52 வீக் ஹை, 131 பங்குகள் 52 வீக் லோவை டச் பண்ணியுள்ளது. பிளாக் டீலில் கோட்டக் பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது மூணிலும் நடந்துள்ளது. இன்றைய தினம் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சில மணித்துளிகளில் நிஃப்டி 25,630.35 என்ற புள்ளிகள் வரை உச்சத்தை தொட்டுதுன்னு சொல்லலாம். பட் அதை தாக்கு பிடிக்க முடியல. மார்க்கெட் விழுந்து இன்றைய தினம் லோ அந்த 50-day எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் கீழே 25,440.30 லோவை தொட்டு அங்கிருந்து க்ளோசிங்கில் 25,458.90 அப்படிங்கிற புள்ளிகளில் முடிவடைந்திருக்கிறது. ஃபியூச்சர் வால்யூமும் நியர் ஆவரேஜ் நடந்திருக்கிறது. பேங்க் நிஃப்டி பிலோ ஆவரேஜ் நடந்துள்ளது. சந்தைகளை பொறுத்தவரை சென்டிமெண்ட் அஃபெக்டட் மார்க்கெட்டாக இருக்கிறது. நிறைய நியூஸ் ட்ரிவன் வந்தால்தான் மார்க்கெட் சரியான லெவலில் மறுபடியும் செல்லக்கூடும். லுக்ஸ் லைக் என்ன ஆகும், அடுத்த வாரம் என்ன செய்ய வேண்டும், மார்க்கெட்டில் என்ன காரணிகளை பார்க்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.